வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மூளைக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த உடம்புக்குமே நல்லது. வெண்டைக்காயில வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கும் அதோட நரம்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. வெண்டைக்காய் மட்டும் இல்ல, விட்டமின் ஏ இருக்கிற எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிட்டு வரதுனாலையும் கண்ணுக்கு வரக்கூடிய அந்த பல நோய்கள்ல இருந்து நீங்க வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம கண் பார்வை வந்து மேம்படும். வெண்டைக்காய் வந்து டெய்லியும் அவங்களோட உணவை வந்து உணவுல சேர்த்துட்டு வரதுனால கல்லீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கலாம். அப்புறம் எல்டிஎல், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கிறதுக்கும், அதனால ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமையும் தடுக்குதுங்க. பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாமே வெண்டைக்காய் சாப்பிட்டு வரதுனால அதுல இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை வந்து இதுல இருந்து கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்ல, கேன்சர் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகுறதுல 63% வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க. மெயினா வந்து பிரஸ்ட் கேன்சர். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா வெண்டைக்காயை ஊற வச்ச அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல வந்து ஒரு வாரத்துக்கு 3ல இருந்து 4 முறை குடிச்சிட்டு வரதுனால பிளட்ல சுகர் அப்சார்ப்ஷன் பண்றதை வந்து டிலே பண்ணி கொடுக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வெண்டைக்காயில இருக்கு. ஹெல்த்தியா வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் ஆர் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா இந்த நம்பர்